أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. والذين لا يدعون مع الله إلها آخر إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون. ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கருணாவுடைய கிருபையை கொண்டு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிங்கிற ஒரு கிதாபை அதுல நிறைய தலைப்புகளோட பார்த்து வர்றோம் இல்லையா? இப்போ நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மருமகனோட இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வர்றோம். நம்ம லாஸ்ட் வீக் அந்த இதுல நம்ம பார்த்தோம், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மருமகளோட எப்படிலாம் இருக்கணுங்கிறத பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அவங்கள நம்மள தாயா நினைக்கிறதோட இன்னொரு ஸ்டெப் மேல அவங்களுடைய உற்ற தோழியா எடுத்துக்குவாங்க வரக்கூடிய மருமக அப்படிங்கிற ஒரு அழகிய செய்திய நமக்கு இந்த கிதாபின் மூலம் உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா வரக்கூடிய மருமகள் தோழியா எடுத்துக்கிறாட்டியும் தாயா எடுத்துக்கிறாட்டியும் அழகிய மூத்த மனிதர்களா மனுஷியா எடுத்துக்கிட்டாலே இப்ப இன்றைய காலத்துக்கு போதுமான விஷயம் இல்லையா? எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு மார்க்க விஷயங்களை கற்றறிந்து இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு வரும்போது மருமகளுக்கும் சரி மாமியாருக்கும் சரி ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த இடத்துல வந்துட்டா ஒரு மிகப்பெரிய கிரீடமும் ஒரு போஸ்டிங்கும் வந்துட்டதா ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருமோ என்னன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நிலைமைகளை விட்டு. வரக்கூடிய மருமகள் என்ன மாதிரியான கனவுகளோட வருவாங்கன்னு தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கணும். அதே மாதிரி மாமியாருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றது நம்மளுடைய மகள். சட்டப்படி அல்லாஹ் தஆலா தானே சொல்ற மருமகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மருமகளா எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு பேருக்கு பாருங்க, நல்ல மாமியாரா இருக்கிறவங்களுக்கு மருமகள் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீதேவியா இருக்குமா, நான் அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரைட் ஆப்போசிட்டா இருக்கிறத பாக்குறோம். எத்தனையோ நல்ல மருமகளுக்கு அவங்க நல்ல ஒரு எண்ணங்களோட வருவாங்க, நல்ல ஒரு சிந்தனையோட வருவாங்க, ஒரு மகளா இல்ல இன்னும் பெஸ்டா இருக்கணும்னு. ஆனா இங்க ரைட் ஆப்போசிட்டா அமையக்கூடிய குடும்பங்களையும் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மருமகளை பார்த்துட்டோம்ல, மருமகனோட எப்படியெல்லாம் அவளுடைய பார்வை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. தனது மார்க்க நேர்வழியினால அறிவொளிய பெற்ற அந்த முன்மாதிரி முஸ்லிம் மாமியார் தன்னுடைய மருமகனை எப்படி பார்ப்பாலோ, மகளை மாதிரி பார்க்கணும்னு நமக்கு அழகான அட்வைஸ் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி மருமகனையும்
தன்னுடைய மகனை மாதிரி பாத்துக்கணும். மகளை எப்படிப்பா மருமகன் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி நம்முடைய மருமகனை மகனை போல பார்க்கணும். எப்படி நம்ம மகனை மக்கள்லயே ரொம்ப நல்ல புள்ள நம்ம மகன்தான், நம்ம புள்ளையத்தான் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம வளர்ப்போமா இல்லையா? நம்ம மகன் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம மகன் தான் எல்லா வகையிலையும் சிறப்பா இருக்கணும், நம்ம மகன் அழகானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தாயும் விரும்புற விஷயம் தானே. இதே மாதிரி நம்முடைய மகனை எப்படியெல்லாம் நம்ம நல்லவனா, சிறந்தவனா, அழகானவனா, உயர்வா, எல்லா இடத்துலயும் கண்ணியத்தோட நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன் மகளை கல்யாணம் முடிச்சுட்டு வர்றாரு தானே, அவருக்கும் அந்த மாதிரி சிறந்த கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும், அவரை நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ளவரா பார்க்கணும். அப்படி விரும்புறதுதான் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியான அந்த மாமியாருக்கு இஸ்லாத்தின் அறிவொளியை பெற்று அழகாக வளர்ந்து வந்த அந்த மாமியாருக்கு பொருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உஸ்தாத் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இப்போ அழகிய முறையில தன்னுடைய மருமகனை தேர்ந்தெடுக்கணும்னு உஸ்தாது இந்த ஹெட்லைன்ல நம்ம கொடுக்குறாங்க. தன்னுடைய மகளுக்கு நல்ல கணவனை ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தேர்ந்தெடுப்பாள். மார்க்கப்பற்றும் நல்லொழுக்கமும் நற்சாண்டும் உடையவரைத்தான் தன்னுடைய மருமகனா தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் அவங்களும் கண்ணியமா இருப்பாங்க, ஒழுக்கத்தோட இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்ன ஒரு ஹதீஸ உஸ்தாத் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தர்றாங்க. மார்க்கமும் நற்குணமும் நீங்கள் விரும்புகின்ற நிலையில உள்ள ஒருத்தர் உங்களிடம் பெண் கேட்டு வந்தார். மார்க்கப்பட்டு இருக்குது, மார்க்கத்தை கற்றறிந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நல்ல குணமும் இருக்குது, அடுத்து நம்ம விரும்பக்கூடிய நிலையிலே இருக்கிறார், படிச்சு ஒரு வேலையில ஒரு நல்ல அழகா எல்லாத்துலயும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு உங்ககிட்ட உங்களுடைய பிள்ளைகளை பெண் கேட்டு வந்தா மனம் முடிச்சு வைங்க. அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா பூமியில குழப்பமும் சோதனைகளும் பெரும் சீர்கேடும் ஏற்படும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல எல்லாம் சரியாத்தான் இருக்கு, 10 பொருத்தமும் கரெக்டா பச்சுக்கன்னு பொருந்தி இருக்கு, ஆனா அந்த ஊரு சரியில்லை, ஆனா அந்த ஏரியா நமக்கு சரி வராது. அந்த நாடா சில விஷயங்களை பார்க்கத்தான் வேணும், ஊரு ஏரியா நம்ம இப்ப எல்லாம் பழக்கம் வழக்கம் அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் இப்படி எல்லாம் சேர்ந்து வரையில அந்த மாதிரி நாம இருக்கிறது சரியா இல்ல. ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த பூமியில குழப்பமும் சோதனையும் சீரேடும் தான் ஏற்படும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம எப்படி பார்க்கணும், தன்னுடைய மகளை பெண் கேட்டு வர்ற வாலிபர் கவர்ச்சியான தோற்றமும் உயர்ந்த பதவியும் பெரும் செல்வமும் இது மட்டும் வாழ்க்கைக்கு போதுமானது இல்ல. தன்னுடைய மகளுக்கு ஒரு வாலிபரை மனம் முடிச்சு வச்சா அவரை தன்னுடைய ஆண் பிள்ளையில ஒருத்தரா நம்ம சேர்த்துக்கிறோம், அப்படிதானே? அப்போ மகளுடைய கண்ணியத்தை அவர் பாதுகாக்கணும், அவளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பேர்களை அவரு செஞ்சு கொடுக்கறதுக்கு தகுதியானவரா இருக்கணும். இதையெல்லாம் நினைவுல வச்சு இது அவர்கிட்ட நற்குணம் இருக்கா, மார்க்கப்பட்டு இருக்கா, சிறந்த மனித தன்மையோட பண்பாட்டுடைய ஒரு ஆணா இருக்கிறாரா, அவருதான் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய மகளுக்கும் தகுதியானவருங்கிற வரையறைய வச்சு இப்ப மாப்பிள்ளை பார்க்க போகையிலேயே நம்முடைய மகளுக்கு ஜோடியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். முதல்ல ஒரு மனுஷனா மனிதத்தன்மையோட பண்பாட்டோட நடந்துக்கிறாரா, மார்க்கப்பட்டு இருக்கா, அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண் ஒரு மகனை மருமகனா தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம மகளுக்கு கண்ணியத்தையும் கொடுப்பாரு, அவளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நற்பேர்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முதல்ல இறை நம்பிக்கையோட இருக்கிறவரு, அவர் ஈமான் உள்ள உறுதியா இருப்பாரு. அப்ப அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப அழகிய முறையில மருமகனை தேர்ந்தெடுக்கணும். அதான் நம்ம முதல்ல அங்க அழகா செய்யக்கூடிய பணி. அதுக்கு பின்னாடி அது சரியில்லை இது சரியில்லை அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் ஒரு பிரயோஜனம் இல்லை, நல்லா பாதுகாக்கணும். அப்போ இப்படி
அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு காட்டி கொடுத்த அந்த வரையறையோட அந்த அழகிய வாலிபரை நம்மளுடைய பிள்ளைக்கு மனம் முடிச்சு வைக்கும் போது அவரை கண்ணியப்படுத்தணும். மனம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அவருக்கு நன்மை செய்யணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியான மாமியார் இப்படிப்பட்ட ஆண்மகனை நம்மளுடைய மருமகனா மகனா தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அவரை கண்ணியப்படுத்தணும், அவருக்கு நன்மை செய்யணும். இஸ்லாமிய மார்க்கத்துல மாமியார் கண்ணியத்திற்கும் மருமகனுக்கு நன்மை செய்யறதுக்கும் மதிப்புக்கு உரியவரா வைக்கிறதுக்கும் மருமகன் மருமகனோட அழகிய முறையில நடந்துக்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா மருமகன் ஒரு கண்ணியமா தான் வச்சிருப்பாங்க, அழகாதான் நடத்துவாங்க, அவங்களோட அன்பாதான் கௌரவமா கண்ணியமா தான் வச்சிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் தன்னுடைய மகளோட சேர்ந்ததுல இருந்தே எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா தருணங்களையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தரா வந்துட்டாருங்கிற அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இனி விலை மடிக்க முடியாத கண்ணியத்தை பென்ற ஒரு நம்பிக்கைக்குரியவரா அவர் இருக்கிறாரு. நம்மளுடைய மகளுக்கு என்னவெல்லாம் விரும்புவோமோ, என்னவெல்லாம் சிறந்த விஷயத்த சொல்லி கொடுப்போமோ, அது மாதிரி ஒரு மேலான எதிர்பார்ப்போட ஒரு கண்ணியத்தோட அவரோட நம்ம நடந்துக்கிறணும். ஏண்டா நம்மளுடைய மகளோட வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை பாதையில நல்ல பேற்றையும் நற்பாக்கியத்தையும் நம்ம விரும்புறோம் அப்படிங்கிறத அவருக்கு நம்ம உணர்த்தணும். இங்க வாங்க தங்கம், எங்க மகளை மட்டும் கொடுக்கல, எங்களுடைய கண்ணியம், எங்களுடைய கௌரவம், எங்களுடைய குடும்ப பெருமை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் எங்க மகளோட சேர்ந்து இன்னைக்கு நாளைக்கு 1 மாசம் 6 மாசம் 1 வருஷம் இல்ல ஒரு 10 அப்படி இல்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் அவளுக்கு ஹயாத் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹயாத் இருக்க வரைக்கும் நீண்ட ஒரு நற்பேரான ஒரு அழகிய வாழ்க்கை வாழணும். அப்ப இந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நலவை நாடக்கூடியவங்களா நாங்க இருப்போம், நற்பாக்கியத்தை விரும்பக்கூடியவர்களா இருப்போம், உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருப்போங்கிற ஒரு அழகிய சிந்தனைய அழகிய எண்ணத்தை அவருக்கு நம்ம உணர்த்தணும். தன்னுடைய மருமகனுக்கு தான் நம்ம மாமியார இருக்கக்கூடிய நான் 2ஆம் தாய்ங்கிற ஒரு உணர்வை ஊட்டணும். அவருக்கு நன்மை நாடுறதுல நம்ம கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. மகளுக்கும் மருமகனுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நற்பாக்கத்துக்குரிய வழிகளை இலகுவாக்கி தர்றதுல எந்த குறையும் செய்யக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் மோஸ்ட்லி மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்த மாமியார் பெண் பிள்ளைக்கும் சரி மருமகனுக்கும் சரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகளுக்கும் சரி இதையும் உஸ்தாது சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு செய்தியை, இதையும் விட பெஸ்டா தான் மோஸ்ட்லி எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிலர் அப்படி ரைட் ஆப்போசிட்டாவும் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலையும் கண்ணியத்திலையும் மகளுக்கு உதவும். மகள் இருக்கும்போது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நிறைய படிச்சுட்டு வேலைக்கு போற பிள்ளைங்களா இருக்கிறாங்க இல்லையா? அந்த காலத்துல கூட எவ்வளவு படிச்சிருந்தாலும் வேலைக்கு போறது ரொம்ப கம்மி. இப்போ நிறைய, ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை தேவைகளை அதிகமா கொடுத்துட்டானா இல்ல நாம தான் தேடிக்கிட்டோமா இந்த இடத்துல தெரியல. சோ 2 பேரும் வேலைக்கு போற சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மார்க்கப்பற்றும் நல்லறிவும் உடைய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மகளுக்கு அழகான முறையில அறிவுரை கொடுக்கணும். அவளுடைய குடும்பம் கணவன் மற்றும் பிள்ளைங்க விஷயத்துல நன்மையானதை கற்றுக் கொடுக்கணும். கணவனை நீ மகிழ்வூட்டுற மாதிரி கண்ணியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோட நீ நடந்துக்கணும் தங்கோண்டு மகளுக்கு நல்ல சிறந்த நற்பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில அந்த மன வாழ்க்கையோட கடமைகள் இருக்குல்ல அதையெல்லாம் அழகிய முறையில நிறைவேற்றுறதுக்கு ஒரு தாய் மகளுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவளா இருக்கணும். நீயும் வேலைக்கு போற, அவரும் வேலைக்கு போறாரு, நீயும் சம்பாதிக்கிற அவரும் சம்பாதிக்கிற, இதுல என்ன குறைஞ்சு போச்சு, நீங்க என்ன அவருக்கு அடிமையா அப்படிலாம் சொல்லக்கூடாது.
இல்லையா? அப்போ நாம எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும், எவ்வளவு சம்பாரிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் கணவன்கிற ஒரு கண்ணியம், ஒரு உயர்வு, ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துகளை எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அவங்க கண்ணியத்தோட கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்துல அழகான முறையில ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மகளுக்கு இந்த கடமையான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, மககிட்ட ஒரு சின்ன அலட்சியமோ, ஒரு குறைபாடோ, ஒரு கணவனை கவனிக்கிறதுல ஒரு தாமதமோ ஏற்பட்டா அதை சீர் செய்யறதுல, அறிவுரை சொல்றதுல, தன்னை அவளை சீர்படுத்துறதுல மிகப்பெரிய உதவியா, அவளுடைய குறைகளை நீக்கி நேராக்குறதுல மிகப்பெரிய உதவியா முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியான தாய் இருக்கணும். அப்போ அவங்களுடைய குடும்பம் ரொம்ப நேர்த்தியா அழகான முறையில இருக்கும். மருமகனோட பார்வையில மகளை தாழ்வா இருக்கிறதையோ, அவளது கண்ணியத்தை குறைக்கிற ஏதாச்சும் மகள்கிட்ட இருந்தா அத நாம பார்க்கும்போது அவன் மருமகனோட உயர்வ அழகான முறையில மகளுக்கு சொல்லி கொடுத்து, இப்படி இருக்கும்போது அவரோட திருப்தியோட நீ வாழ்றதுக்கு, சந்தோஷமா அவரோட குடும்பம் நடத்துறதுக்கு நீ தயாராக இருக்கணும்னு நம்மளுடைய பெண் மக்களுக்கு அழகான அறிவுரைகளை நாம சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது, உதவும் போது, அவர்களுக்கு அழகான அட்வைஸ் கொடுக்கும் போது அவங்களுடைய மன வாழ்க்கை அழகான முறையில பிணைப்போட, நிலையான தன்மையோட, நற்பாக்கியத்தோட ஒளியில அவங்க வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களா இருக்காங்க. இதுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு தாயா நாம இருக்கும்போது, இப்படிப்பட்ட தாய மருமகன் வெறுக்கவா செய்வாரு? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ தகுந்த நேரத்துல கணவன்கிட்ட எவ்வளவு கடமையிலையும் கண்ணியத்திலையும் மகள் சரியா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துல அவள் சில நேரத்துல தாமதமோ, அலட்சியமோ, இல்ல ஒரு அப்போடு போக்காவோ இருக்கும்போது இல்ல அவளுக்கு அழகிய புத்திமதிகளை, அறிவுரைகளை சொல்லி கண்ணியத்துக்கும் கௌரவத்தையும் பாதுகாக்கக்கூடியவளா, உதவக்கூடியவளா ஒரு தாய் இருப்பா. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியான ஒரு மாமியார் இருப்பா அந்த மகளுடைய மருமகனுடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாது நமக்கு அழகா சொல்லி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஹெட்லைன் என்ன உஸ்தாது சொல்றாங்கன்னா, நீதியா நடப்பா, மகளுக்கு சாதகத்தை தேட மாட்டா. எங்கடா மருமகன்ட்ட குத்தம், மகளுக்கு சாதகமா பேசுவோண்டு மகளுக்கு சாதகத்தை தேட மாட்டா. மகளா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீதியோட நடந்துக்கிருவா. தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ, ஒரு தவறான புரிந்துணர்வோ ஏற்பட்டா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, ஒழுக்கங்கள்ல, குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல, கணவனிடம் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆசைகளை அனுசரிச்சு நடக்கிறதுல, மகள் குறைவு செய்வதை பார்த்தா, மகளுக்காக பரிந்து பேசாம நீதியை கடைபிடிச்சு சத்தியத்தோடையும் நேர்மையோடையும் இந்த இடத்துல தாய் பேசணும் அப்படின்னு சொல்லி உஸ்தாத் சொல்றதோட மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ் சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம் 152வது வசனத்தையும் அந்த இடத்துல அடுத்து உஸ்தாத் கொடுக்குறாங்க. நீங்கள் எதை கூறிய போதிலும், எதை சொன்ன போதிலும் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் உங்கள் உறவினர்களா இருந்தாலும் சரியே நீதியே பேசணும். ஏன்னா இந்த அளவுல உறவுங்கிற வகையில யார் முன்னுரிமைக்கு வர்றா? நாம் பெற்றெடுத்த மகள். அப்போ நம்முடைய மகள் தன்னுடைய கணவனுடைய விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஒரு புரிந்துணர்வோ, ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மகளுக்கே முன்னுரிமை கொடுத்து பேசாம அந்த இடத்துல நீதி யாரு பக்கம் இருக்கு? மகள் பக்கம் குறை இருந்தா மகளை சொல்லி திருத்தணும், மருமகன் பக்கம் குறை இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த இடத்துல நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 70வது வசனம். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொல்றான், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான பேச்ச பேசுங்க. மகளுக்கு சாதகமா, மகனுக்கு சாதகமா பேசி ஏன்னா அது வெளியில இருந்து வந்தவங்க தான் நம்ம மருமகன், மருமகள். அப்போ அவங்களுக்கு மோசமா அவங்களுடைய மனநோக நீங்க நடக்காதீங்க. நீங்க இந்த இடத்துல நேர்மையான சொல்லையே சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்ல போகையில அந்த இடத்துல நமக்கு
எந்த ஒரு பாகுபாடும் அநியாயம் செய்யணும்டோ ஒரு பக்கசார்பா பேசணுங்கிறதும் வராது. அப்ப இந்த இடத்துல இதையும் நமக்கு உஸ்தாத் அழகான முறையில இந்த வசனங்களையும் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. தன்னுடைய மகள் எல்லை மீறுவதை அல்லது வீண் விரயம் செய்வதை கண்டு அறிவுரை சொல்லாமல் இருக்க மாட்டா. அந்த இடத்துல நம்ம தேவையான நேரத்துல அழகான அறிவுரை சொல்லணும். எப்படி மிக தெளிவா சத்தியத்தை எடுத்து சொல்லணும். மகளின் தவறையும் செலவு செய்வதற்கு மார்க்கம் அறிவுறுத்திய அந்த எல்லைகளையும் நீ மீறக்கூடாதுங்கிற ஒரு அழகிய அட்வைஸ அவங்க சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய நேர்வழிப்பட்ட தன்னுடைய அடியார்களில் தம்மை பற்றி குறிப்பிடுவதை ஓதி சொல்லி காட்டணும். அல்லாஹாலா என்ன சொல்லியிருக்கான்? நம்ம இப்ப ஓதி கேட்டோம். சூரா ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 67வது வசனம். அன்றியும் அவர்கள் செலவு செய்தால் அளவு கடந்து செய்ய மாட்டார்கள், அளவை கடக்க மாட்டார்கள், அதே நேரத்துல கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், இதற்கிடையே நடுநிலையாக கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்க செலவு செஞ்சா அளவு கடந்தும் போகக்கூடாது, வீண் பெருமைக்கு தற்பெருமைக்கு பிறருக்கு காட்டுறதுக்காக அவங்க செய்யறாங்களே நாமளும் செய்வோங்கிறதுக்காக இப்படி செலவு செய்யக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப கஞ்சத்தனமா அப்படியும் நீங்க நடந்துக்க கூடாது, நடுநிலையா இருக்கணும். அப்போ நம்மளுடைய மகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாவோ அதாவது வரம்பு மீறியோ இல்ல வீண் விரயமோ செய்யக்கூடியதை நாம கண்டா அவளுக்கு அழகிய முறையில நாம அட்வைஸ் பண்ணணும். அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்லணும். அல்லாஹ் வீண் விரயம் செய்வதை நேசிக்க மாட்டான்ங்கிற வசனங்களை ஓதி காட்டி அழகான முறையில அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் ரொம்ப அழகா சொல்லி தர்றாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்ப ஆண் பெண் 2 பாலருமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். ஆண்கள் தங்கள் பொருட்களை பெண்களுக்கு செலவு செய்வதாலும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. நிசா சூரத்து நிசாவுடைய 34வது வசனம். அப்போ நம்மளுடைய மகளுக்கு சொல்லி கொடுக்கணும், இங்க வாங்க தங்கம், நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க, அழகா இருக்கீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பெண் என்பவள் ஆணுக்கு கீழே ஆணுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவதான். ஆண்கள் தான் நிர்வாகிகளா இருக்கணும். அல்லாஹ் அவர்களை அப்படித்தான் ஆக்கிட்டு இருக்கான். அதை நாம புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயம் 34வது வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி காட்டி பெண்ணை ஆண் நிர்வகிப்பதற்கு காரணம் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒண்ணு என்ன, பெண்ணை விட ஆண்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 228வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், ஆண்கள் பெண்களுக்காக செலவு செய்யறாங்க. அந்த பெண்களை விட அதனால ஆண்களுக்கு ஒரு உயர் தகுதி உண்டுங்கிறத அல்லாஹால சொல்றான். அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல மருமகனுக்கு உங்களுடைய கணவனுக்கு அழகான முறையில கட்டுப்பட்டு அற்புதமான வழியில அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியில நீங்க வாழணும். ஆனா நீங்க சம்பாதிக்கிறீங்க தான், எனக்கு அவருடைய தேவையெல்லாம் தேவையில்லை, அவர் எனக்கு செலவழிக்கவெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இஸ்லாம் அழகான முறையில சொல்லி காட்டுது, நீங்க சம்பாதிக்கிறத விரும்புனா அவங்களோட கொடுக்கலாம், இல்ல நீங்க அதை வளர்த்தெடுத்து உங்களோட சொத்துக்களை பெருக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு செலவழிச்சுக்கிறது தப்பு இல்லை, இருந்தாலும் அது கட்டாயம் இல்லை. அவங்கதான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் உடுத்துறதுக்கு உடையும் உண்றதுக்கு உணவும் கொடுக்கறது அவங்களோட கட்டாயம். இது அல்லாஹ் அவங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஆகவே நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய கண்ணியத்தை கருதி அவங்களுக்கு பணிவிட செய்யறதுல நீங்க எந்த ஒரு குறையும் வைக்க கூடாதுன்னு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அழகான முறையில அட்வைஸ் பண்ணணும். அப்ப மார்க்க நேர்வழியை பின்பற்றுகின்ற ஒரு நுண்ணறிவுள்ள ஒரு முஸ்லிம் பெண் மகனுக்கும் மருமகனுக்கும் இடையில நீதியா நேர்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பா. தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகளோட அதிகாரமா இருக்கணும், திருமண வாழ்க்கையில ஆளுமையோட இருக்கணும், உறுதியோட இருக்கணும், எல்லாமே
நன்மையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மகளோடையும் வந்த மருமகன் அதிகாரமா இருக்கணும், ஆளுமையோட இருக்கணும், உறுதியோட இருக்கணும், கண்ணியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவளா இருக்கணும். அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் இப்படித்தான் நடந்து கொள்வா, நேர்மையான முறையில. மகனா இருந்தாலும் மகனுக்கு எவ்வளவு நன்மையை நம்ம விரும்புவோமோ அதே மாதிரி மருமகனுக்கும் விரும்பணும். மகளுக்கு எவ்வளவு கண்ணியத்தையும் உயர்வையும் சந்தோஷத்தையும் செல்லத்தையும் அன்பையும் கொடுப்போமோ அதே மாதிரி மருமகளுக்கும் கொடுக்கணும். இது அல்லாஹையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் இப்படித்தான் நான் நீதியோடு நடந்துக்கிறவா, இதுதான் நேர்மை அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டி கொடுத்த வழியில வீட்டுல இருக்க பெரியவங்களும் வீட்டுக்கு வந்த மருமகளும் மருமகனும் நடந்துக்கும் போது சுப்ஹானல்லாஹ் அந்த குடும்பங்கள் எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அழகானதா இருக்கும் பாத்தீங்களா. சுப்ஹானல்லாஹ் மருமகள் வீண் விரயம் செய்யறத கண்டிக்கிற ஒரு முஸ்லிமான பெண்மணியான மாமியார் தன்னுடைய மகளும் வீண்விரயம் செய்யும் போது கண்டிக்கணும். மகனின் மீது இரக்கம் காட்டுறது மாதிரி மருமகனின் மீது இரக்கம் காட்டணும். அப்பதான் அவள் நீதியும் நேர்மையான மகத்தான குர்ஆனின் வழிகாட்டலை பின்பற்றுவாளா ஆகுவா எப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த முதல்ல சொன்ன அதே வசனத்தை உஸ்தாத் திரும்பவும் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் அதனால் பாதிக்கப்படுபவர் உங்கள் உறவினர்களா இருந்தாலும் சரியே நீதியே சொல்லுங்க. சுரானா 152வது வசனம். அப்ப மகனா இருந்தாலும் சரி மருமகனா இருந்தாலும் சரி 2 பேரையும் ஒரு மாதிரி பாருங்க, ஒரு மாதிரி நடத்துங்க. அதே மாதிரி மகளுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம நன்மையை நாடுவோமோ அதே மாதிரி மருமகளுக்கும் நாடுங்க. அதுக்கு மேல அவங்களுடைய செயலுக்கு அவர்கள் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லட்டும். பிரச்சனைகள் வரும்போது அறிவாளியா விளங்குவா. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மருமகனா வரக்கூடிய அந்த அவங்க ஒரு பொருத்தம் இல்லாத குணமா வித்தியாசமான சிந்தனை உடையவரா மருமகன் அமைஞ்சிடலாம். அது நமக்கு ஒரு வெறுப்பையோ ஒரு பிணக்கையோ ஒரு முரண்பாடோ ஒரு மாறுபாடோ அந்த குடும்பத்துல ஏற்படலாம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணியா இருக்கக்கூடிய மாமியார் தன்னுடைய கடமையை உணர்ந்து மருமகனோட நல்ல முறையில அழகிய முறையில பேசணும். அவர்கிட்ட அறிவு மிக்க நல்லுரைகளை எடுத்து சொல்லணும். அவரோட மனநிலைமையையும் சிந்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து அறிவுரைகளை நல்ல நல்ல சம்பவங்களை அல்லாஹுடைய ரசூலும் மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்லணும். அதே நேரத்துல பொறுமையையும் உறுதியையும் சிறந்த செயல்பாட்டையும் கடைப்பிடிக்கணும். நிராசை அடைஞ்சிடக்கூடாது. நிராசை அடைகிறதுனாலதான் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, 1 2 விஷயத்த பார்த்துட்டு என்ன இவரோட எல்லாம் வாழ முடியாது, இது அப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அவங்க திருமணம் முடிச்சவங்களை விட பெற்றோர்கள்னால் மனமுறிவு ஏற்படுறத குடும்பங்களையும் நம்ம பாக்குறோம். அப்போ அப்படி அவசரப்படக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. பொறுமையோடையும் நிதானத்தோடையும் பொருத்தமில்லாத சில மன வாழ்க்கைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைஞ்சிற போது வெறுப்போ பிணக்கோ முரண்பாடோ ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது பொறுமையை கடைபிடித்து நல்ல அட்வைஸுகளை அறிவுரைகளை சந்தர்ப்பம் பார்த்து மருமகனுக்கு சொல்லி கொடுத்து அழகிய முறையில அவங்கள பண்பாளா கொண்டு வரக்கூடிய ஒரு மாமியாரா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நிறைய மாமியார்களுக்கு இது தேவை. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், உனக்கு பிடிச்சா அங்க இரு, இல்லாட்டி உடனே கால் பண்ணு, பாப்பா கூட்டிட்டு வந்துருவாரு, நானா வந்துருவாரு, இல்லாட்டி கார அனுப்பிடுறோம். சுப்ஹானல்லாஹ், நல்லா பாதுகாக்கணும். அப்போ அவசரப்படக்கூடாது. மருமகனுடைய தவறுகளை மகளுக்கு பெருசுபடுத்தி காட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த தவறுகளை சீர் செய்யறதுக்கும் அதை நீக்கிறதுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறைகளை அணுகுமுறைகளை கையாளணும். நற்குணத்தை மார்க்கத்தை மன வாழ்க்கையின் கோட்டையா பார்த்து நம்ம அழகான முறையில சொல்லி கொடுக்கணும். அந்த கோட்டையை தகர்த்து அடியக்கூடிய குறைகளை காட்டி பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சுப்ஹானல்லாஹ் கல்யாணம் முடிச்சு 6 மாசம் 1 வருஷம்
ஆனா இன்னும் ஒன்னு 2 மாசங்கள்ல கூட பிரிஞ்சு போற குடும்பங்களை பாக்குறோம். இந்த இதுக்கெல்லாம் காரணம் பொறுமையின்மை. அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாமை அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி மார்க்க வழிகாட்டுதலை பெற்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நன்மையாகவும் அருளாகவும் வளமாகவும் இருப்பா. சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில பலமிக்க தூணா விளங்குவா. இரையச்சமும் இறை நீதியும் பேணி மருமகனுக்கு தான் ஒரு 2ஆம் தாய், மாமியார் மருமகனுக்கு எதிரி இல்ல அப்படிங்கிற அந்த அறியாமையை போக்கி அழகான ஒரு கருத்தை விதைக்கக்கூடியவளா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியான மாமியார் இருப்பா. இப்படி இருக்கும்போது பகைமை ஏற்படுறதுக்கு பதிலா பண்பாடுகள் வரும். முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய சட்டத்தை தவறா நடைமுறைப்படுத்தாம நற்குணமும் நல்லொழுக்கத்தையும் பொறுமையும் பேணி வரும்போது இந்த குறைபாடுகள் எல்லாம் களையப்பட்டு அழகிய ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி அமைச்சு கொடுப்பான். இரையச்சமும் எளிமையான நுண்ணறிவுள்ள இறை நம்பிக்கை உடைய மாமியார் தன்னுடைய மருமகளா இருந்தாலும் சரி, மருமகனா இருந்தாலும் சரி, நேசத்திற்குரிய நல்ல நண்பர்களா இருக்கும்போது 2 குடும்பங்களும் பெரும் நற்பாக்கியத்தை அடையும். அல்லாஹ் காட்டக்கூடிய அன்புதான் 2 குடும்பத்தினருக்கும் நல் வாழ்க்கைக்கு காரணமாக அமையும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு கொடுத்த அந்த பொறுமை, அந்த திறமை, அவளுடைய அணுகுமுறை, அந்த நுண்ணறிவு, அவள் காட்டக்கூடிய அன்பு இந்த 2 குடும்பத்தினருக்கும் நல்ல வாழ்க்கைக்கு காரணமா அமையும். சுப்ஹானல்லாஹ். அப்ப பெரியவர்களா இருக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கக்கூடிய ஒரு தாய், ஒரு மாமி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரும்போது நற்பண்புகளும் நல்ல ஒழுக்கங்களும் சீர்திருத்தமும் சமயோசித்த புத்தியும் அல்லாஹ் ரசூல் காட்டிய அழகிய அந்த வழியில அன்போடு கருணையோடு கரிசனத்தோடு கண்ணியத்தோடு அவர்களோட நடந்துக்கிற போது 2 குடும்பங்களும் நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல உயர்ந்த பண்பாட்டு ஒழுக்கங்களுக்கும் காரணமா அமையுங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இஸ்லாமிய ஒளியை பெற்ற அறிவை பெற்ற மாமியார் தன்னுடைய இரையச்சம், தன்னுடைய நல்ல அறிவு, ஒரு மருமகன் நடத்துல நல்ல பண்போட பழகிறது. அவற்றின் மூலமா மகன் மற்றும் மகளின் நல்வாழ்க்கை நற்பாக்கியத்தின் ஆகாயத்தை மேலும் பலப்படுத்தி விடுகிறாள். சுப்ஹானல்லாஹ். நாம பெரியவங்களா இருக்கவங்க இப்படி நற்பண்போட நல்லொழுக்கத்தோட கண்ணியத்தோட அன்போட அவர்களோட பழகும் போது அதனுடைய நன்மை மருமகனுக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மகளுக்கும் மகனுக்கும் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட 2 ஜோடிகளும் ரொம்ப அன்போட பாசத்தோட கருணையோட இருப்பாங்க. அப்போ அந்த சிறந்த அழகான ஒரு குடும்பம், ஒரு ஆலமரம், ஒரு விருட்சம் விட்டு பூத்து காய்ச்சி குலுங்கி அற்புதமா செழிப்போட இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்றத உஸ்தாத் நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப நுண்ணறிவும் தெளிவான சிந்தனையும் இறை நம்பிக்கையும் உடைய மாமியாரின் செயல்பாடு எவ்வளவு அழகா இருக்குது இது கேட்கறதுக்கே. அப்ப ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட மாமியார் தேவை. அப்படிப்பட்ட சிறந்த தாயாக மாமியாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாம கேட்ட எத்தனை வசனங்களை கேட்டோம் பாத்தீங்களா? நம்ம நீதியோட நடந்துக்கணும். நம்ம நேர்மையான சொல்லையே சொல்லணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட தவறுகளை பார்க்கும்போது மருமக்கள் மேல குற்றங்கள் சொல்லாம, அவங்க மேல குறை சொல்லாம, நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை அழகான முறையில சுட்டி காட்டி அவங்களை நெருப்படுத்தணும். அதுக்கு உதவியா இருக்கணும். அவங்களுடைய குடும்பங்களின் நலனை நாடணும். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது அத்தியாயம் 152வது வசனம், 33வது அத்தியாயம் 70வது வசனம், 25வது அத்தியாயம் 67வது வசனம் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி நீங்க நற்பாக்கியத்தோட நடந்துக்கணும். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துல 34வது வசனம், 2வது அத்தியாயத்துல 228வது வசனம். இப்ப இவைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய ரசூலுடைய அழகிய பொன்மொழிகளையும் நமக்கு சொல்லி காட்டுறது எதை காட்டுது? அல்லாஹுடைய வழியில் அல்லாஹ் காட்டி கொடுத்த அந்த வகையின் ஒளியில் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைப்படி நாம வாழும் போது நம்ம அழகிய குடும்பத்தை உருவாக்கலாம். அழகிய
பேர பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நம்ம உருவாக்கலாம். ஒரு அழகான கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்புகளை உருவாக்கலாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ் கேட்டதன்படி நல்ல அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களிடம் ஏற்படக்கூடிய குற்றங்களை தவறுகளை மன்னிப்பாயாக, மறைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் மறதியாளர்கள் யா அல்லாஹ். எங்களுடைய பலகீனத்தை காட்டி யா அல்லாஹ் எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை மன்னித்து அழகிய உன்னுடைய வசனங்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி அழகிய முஸ்லிம் பெண்மணிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி எங்களுடைய குடும்பங்களை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, உனக்கு நன்றி உள்ளவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீ வாக்களிக்கப்பட்ட அந்த சோலைகளில் உலா வரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. இன்னும் மேலும் உலக நாடுகளில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதனைக்கும் வேதனைக்கும் பிற மக்களால் யா அல்லாஹ் துன்பத்துக்கும் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய மேலான ரஹ்மத்தை தந்து கிருபை செய்வாயாக. வாஹிர துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.